Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஸ்கிட். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கமெண்ட்டுங்க. அந்த கமெண்ட் வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிமோட ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிமோட ரிவ்யூவில் வந்துச்சு. எல்லாவும் பார்த்து என்ன கமெண்ட் அப்படின்னா வந்துட்டு பேட் கமெண்ட் கிடையாது, இட்ஸ் ஏ குட் கமெண்ட். வாட் இஸ் த கமெண்ட் அப்படின்னா வந்து, அண்ணா நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கிறேன். அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு எப்படியாச்சும் ரிவ்யூ பண்ணி என்னை கொஞ்சம் ட்ரெண்ட் பண்ணுங்களேன் அண்ணா அப்படி மாதிரி வந்துருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன், தம்பி நான் ஒன்றும் பெரிய கிடையாது. நானும் ஒன்றை மாதிரி தான், ஓகே? நானும் உன்னை போல் ஒருவன். காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு, இல்லை நான் வந்து ரீச் ஆகிட்டேன் அப்படின்னாலுமே வந்து என்னுடைய இந்த மனப்பான்மை மாறாது. ரொம்ப நன்றி. வந்துட்டு ட்ரெண்ட் பண்ணி விடுற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. இது நான் ரிவ்யூ பண்ணுறேன். இது வீடியோ வியூஸ் போச்சுன்னா உண்டு, போகலைன்னா ஒன்றை மாதிரி தான் நான். சரியா? தப்பாக எடுத்துக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா வந்துட்டு, எம்பரர் அப்படி மாதிரி இருந்து ஷாப்பிங் ரிவ்யூ பண்ணித்தாங்க அப்படி மாதிரி வந்துட்டு இன்ஸ்டாலே வந்து கேட்டிருந்தாரு. அண்ட் வந்து கமெண்ட் அந்த தைரியப்பேட்டை அப்படிங்கிற அந்த ஷாப்பிங்கோட ரிவ்யூலேயே வந்து அந்த கமெண்ட்ல போட்டிருந்தாரு. தென் ஓகே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு வந்துட்டு பார்க்கும்போது, சஜீர் கேமிங் அப்படி மாதிரி வந்துட்டு அவருடைய யூடியூப் சேனல். நெக்ஸ்ட் ஒரு 5 ஷாப்பிங் பண்ணியிருக்கிறாரு. அதில் வந்துட்டு எனக்கு சொன்னது என்ன அப்படின்னா வந்துட்டு, எம்பரர் அப்படி மாதிரி ஷாப்பிங் வந்துட்டு கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணி தாங்க அப்படி மாதிரி சொல்லி, என்ன வேறு இருந்தாலும் பரவாயில்ல ஸ்போர்ட்டி நான் எடுத்துக்கிறேன். தட்ஸ் த ஸ்பிரிட். நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் திங் வாங்க வீடியோ கொடுக்கலாம். இந்த படத்தை பற்றி கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா, அவருடைய எஃபர்ட்ஸை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா வந்து, ஒரு ஆள் பல கேரக்டர், தசாவதாரம் தாண்டி ஒரு பல கேரக்டர், ஒரு ஆள். அது நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த கேங்லேயே இருந்துக்கிட்டு அடுத்த கேங்க்கு இங்கே நடக்கிற சம்பவத்தை போய் சொல்லி கொடுக்குறீங்க. துரோகிங்களா? ஷெரீஃப் வரட்டும், இவங்களுக்கு இருக்கு. இந்த சரி பண்ணிட்டாரு. என்னடா அது நீங்கள் வந்துட்டு ஒரு மைண்ட் செட்டோட பாருங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு, ஹீ இஸ் ஏ பாய், லிட்டில் பாய். அந்த பையன் வந்துட்டு ஒரு படம் அவரோட எஃபர்ட்ஸில் ஒன்று பண்ணியிருக்கிறான், பார்ப்போம். அப்படி மாதிரி வந்துட்டு பொறுமையாக பாருங்கள். ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு, தலைவன், எம்பரர், தீஃப், கன், அப்புறம் வந்துட்டு அப்படியே ஒரு 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 வேற லெவலான ஒரு ஃபைட்டிங் மூமெண்ட், ஆக்ஷன்ஸ், இது எல்லாமே வந்து ஒரு கலந்த மாதிரி ஒரு படத்தை வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. கதை என்ன அப்படின்னா வந்துட்டு, இந்த படம் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, எனக்கு வந்துட்டு ஒரு கன் வந்துட்டு எங்கள் அப்பா ஒன்று உருவாக்கி இருந்தார். அது கன்னா அது என்னன்னு தெரியல, கண்ணு மாதிரி தோணுது. அந்த கன்று வந்துட்டு இப்போ தொலைஞ்சிருச்சு. அப்போ நான் இப்போ அதை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் அது எங்கே இருக்குது அப்படின்னா வந்துட்டு, நம்ம ஊரில் இருக்கிற மியூசியமில் இருக்குது. ஆனால் அந்த மியூசியமில் எடுத்து அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை எடுக்கிறதுக்காக வந்துட்டு, நீங்கள் இறந்து போகிறீங்களா அப்படின்னு சுற்றி பார்க்கும்போது வந்துட்டு, இல்லை அப்போ ஒரு ஆள் வேணும் அப்படி மாதிரி வந்துட்டு எனக்கு படத்தை ஞாபகப்படுத்துச்சு. நான் அந்த படத்தை எல்லாம் சொல்லணுமான்னு தோணல. சரி, ஓகே. அந்த மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்கேன். சொன்னோடனே வந்துட்டு ஓகே அப்படின்னு ஒரு ஆளை தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த ஆளை தேடிட்டு இருக்கும்போது வந்துட்டு திடீர்னு ஒருத்தர், யாருன்னே தெரியல, திடீர்னு ஒருத்தர் வந்துட்டு லைக் எனக்கு இந்த இடம் வேணும், நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்காக ஒருத்தர் சண்டை போடுறாரு. சரி, கஞ்சா ஃபேக்டரி நான் கட்ட போகிறேன் அப்படின்ட்டு. அப்போ அந்த ஹீரோ வெயிட்டரில் வந்துட்டு, இல்லை முடியாது, நீ வந்துட்டு வேற ஏதாவது யூஸ் பண்ணா கூட கேட்டால் கொடுத்துருப்பேன், முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னோடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கொண்டாங்க. இவரே கூட ட்ரை பண்ணும்போது இவரை விட்டு தப்பிச்சு வந்துட்டாரு. கடைசியில் வந்துட்டு இந்த கேங் இருக்கு, இந்த கேங் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன ஆச்சு, அந்த கண்ணை எடுத்தாங்களா, இவரை ஃப்ரெண்ட்ஸை கொண்டாங்களா, இவர் கொண்டாரா, பழகித்தாரா, ரிவெஞ்ச் எடுத்தாரா, இந்த மாதிரி உள்ள ஒரு கலந்த ஒரு கலவை. அண்ட் வந்துட்டு எம்பரர், அதுக்கான ரீசன் என்ன அப்படி மாதிரி, அந்த எம்பரர் வந்துட்டு கடைசியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த போல அர்த்த படம். வாங்க சொல்லுங்க, என்ன விஷயம்? நாங்கள் பக்கத்தூர்லேருந்து வரோம். நாங்கள் ஒரு கேங்ஸ்டர்ஸ். எங்கள் அண்ணன் ஷெரீஃப் ஒரு ட்ரக் ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு இடம் பார்த்து வர சொன்னார். எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அவருடைய எஃபர்ட்ஸ்
நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கரெக்டாக நான் எல்லா சாப்பிட்லையும் சொல்லுவேன் நல்லா இல்லை சவுண்ட் எஃபெக்ட் மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணுங்க அப்படின்ட்டு. பட் இந்த படத்துலையும் கொஞ்சம் நல்லா இல்லை தான். அது என்ன அப்படின்னா வந்துட்டு நடக்கும்போது சப்பல் கூட இல்லை, சும்மா நடக்கும்போதே வந்துட்டு இந்த ஃபுட்டோட சவுண்ட்லாம் வந்துச்சு. ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் மைனஸ் ஆகிடுச்சு. மற்ற மாதிரி ஏன்னா ஸ்டார்டிங்லேயே வந்துச்சு, இடையில வந்திருந்தோட நான் அதை கண்டிப்பாக மாட்டேன். ஸ்டார்டிங்கில் அதுதான் ஸ்டார்டிங்கு பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த ஷூவில் அந்த பழைய சவுண்ட்லாம் வந்து தெரியுமா, ஸோ அந்த சவுண்ட்லாம் போட்டிருந்தாங்க. அங்கிட்ட இருக்காங்க வந்துட்டு அந்த எஃபர்ட்ஸ், ஒரு ஆள் அவ்வளோ எஃபர்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னை விட்டு அந்த கண்ணவனை எடுத்துக்கோ சாப்பிடா. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஓகே, நீங்க சாப்பிட உன்னை கொள்ளாம எனக்கு சாவி இல்லடா. டெலிவரிஸ் அண்ட் வந்துட்டு இந்த டயலாக வந்துட்டு பேசின விதங்கள் நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பல பல படங்கள்ல இருந்து பிஜிஎம் எல்லாம் எடுத்து அதை வந்துட்டு கரெக்டான மீட்டர்ல வந்துட்டு காப்பரேட் வராத அளவுக்கு பண்ணியிருந்தாப்புல, அதுவும் ரொம்ப சூப்பர். அண்ட் தேர்ட் வந்துட்டு கதை வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த கதை வந்து எனக்கு நான் நிறைய படங்கள் பார்ப்பேன். ஸோ அப்போ நான் நிறைய படங்கள் பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு நிறைய படத்தை ஞாபகம் இருந்துச்சு. ஓகே எஃபர்ட்ஸ் எல்லாம் ஓகே சூப்பர் ஃபைன் எல்லாம் நல்லா இருக்குது. சரி நெகட்டிவ் என்னப்பா சொல்ல வர, என்ன திங்குற அப்படின்னா வந்துட்டு அது நான் குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்பல. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு வந்துட்டு ஒருத்தன் இவ்வளோ பண்ணிட்டு கேமரா பிடிக்க ஆள் இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான்? அப்போ நானே எனக்கு கேமரா நானே எனக்கு நான் பண்ணிப்பேன் அப்படின்னு வந்துட்டு கையை வச்சே பண்ணியிருக்கான். கையை வச்சுக்கிட்டு அப்படியே வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஷேக்கான ஒரு ஆக்டிங். இப்போ நான் சிம்பிளாக உங்களுக்கு வந்துட்டு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவர் பண்ணியிருந்தாரு. அது எனக்கு பார்க்கும்போது இப்போ கேவலமாக இருந்திருக்கும், பட் அவரோட சைடில் பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. அதில் பாஸ்வேர்டு போட்டால் தான் அந்த ட்ரா ஓப்பன் ஆகும். அந்த பாஸ்வேர்டு அந்த மியூசியத்தோட செக்யூரிட்டிக்கு மட்டும்தான் தெரியும். அது மட்டும்தான் மைனஸாக இருந்துச்சு. இந்த கதை களம் இதெல்லாம் வந்துட்டு ஓகே, இடத்தையும் ஒரு வீடை வச்சுட்டு அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதையும் பண்ணியிருந்தாரு. அண்டு அந்த கெட்டப் வாய்ஸ் வந்துட்டு இந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படிங்கிற வந்துட்டு சூப்பராக பண்ணியிருந்தாரு. அண்டு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நல்லா இருந்துச்சு, அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு, சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு கொஞ்சமாக. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு டயலாக் டெலிவரி எல்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த ஒரு இது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. ஒரு டிக்டாக் ஸ்டாண்ட் வாங்கியிருந்தா கூட வந்துட்டு நிப்பாட்டி வச்சுக்கிட்டு கூட நம்ம வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று பேசுகிறதா இருந்தாலும் அதை கன்வே பண்ணி பேசுகிற மாதிரி நிறைய பண்ணியிருக்கலாம். பட் அதை ஏன் பண்ணல, பட்ஜெட் ப்ராப்ளமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அண்டு இந்த படம் சூப்பர். ஆனால் அவர் என்கிட்ட கேட்டது நான் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் நான் மாற்றிப்பேன் நெக்ஸ்ட் படத்தில் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாரு. என்ன மாற்றணும் அப்படின்னா வந்து சவுண்ட் எஃபெக்ட் எப்படி அப்படின்னா இப்போ நிற்கிறது நடக்கிறது அண்ட் வந்துட்டு வியூ பாயிண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக பண்ணணும். ஏன்னா அதுதான் வந்து படத்தை பார்க்க வைக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஷேக் எந்தெந்த இடத்துக்கு கேமரா ஆங்கிள் மாறணுமோ அந்தந்த இடத்துக்கு மட்டும்தான் மாறணும். மற்ற மாதிரி வந்துட்டு சும்மா வந்துட்டு கேமரா வந்துட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இது நான் ஆடுவேன் கேமராவே ஆடிட்டு இருக்கோம். ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் ஆடாமல் எடுத்துக்கலாம். அண்டு டப்பிங் வந்துட்டு ஓரளவுக்கு சூப்பராக மேட்ச் பண்ணியிருந்தாப்புல. அண்ட் அந்த எப்படி இந்த ஒரு சவுண்ட் இருக்குல்ல, அந்த ஒரு இந்த சவுண்ட் இருக்குல்ல, இந்த சவுண்ட் வந்து ஃபுல்லாகவே அப்படியே தெரிஞ்சு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காகவே இருந்துச்சு உண்மையாக சொல்லணும் அப்படின்னா. அது வந்து மாற்றினா நல்லா இருக்கும். என்ன அப்படின்னா வந்துட்டு டப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இப்போ இது வந்துட்டு டப்பிங் அந்த மைக் இங்கே இருக்குது, இல்லை ஃபோனோட மைக்கே நீங்கள் வச்சுருக்க அப்படின்னா வந்துட்டு இங்கே கொஞ்சம் தள்ளி கேட்கக்கூடாது. அந்த சவுண்ட் வந்துட்டு கேட்க வேண்டிய இடத்துல கேட்கலாம், மற்ற மாதிரி கேட்கக்கூடாது. அதை அப்படி வச்சுட்டு தள்ளி நின்றுட்டு கையில் வச்சுட்ட விட பரவாயில்ல, கையில் வச்சு இங்கே தள்ளி வச்சுட்டு எந்தெந்த வியூ பாயிண்ட்டுக்கு எந்தெந்த ஆடியோ ரிசீவபிளாக இருக்குமோ அது கரெக்டாக இருக்குமோ அதை போடணும். இப்போ நான் வந்து ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டில் வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா வந்துட்டு இங்கே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை கரெக்டாக பண்ணுங்க, ஓகே. ஆனால் இதையே நான் தூரமாக பேசிகிட்டு இருக்கேன் வந்துட்டு இங்கே நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்களோ அதை கரெக்டாக பண்ணுங்க. அது வந்துட்டு ஃபோனை தள்ளி வச்சு ரெக்கார்ட் பண்ணணும். அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வாய்ஸ் நம்ம பேசும்போது தான் அது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து எங்கேயோ பேசிகிட்டு இருக்கிற ஆனால் இங்கே பக்கத்தில் இருந்துட்டு பேசுகிற மாதிரி அந்த சவுண்டு வந்து எல்லா இடத்துக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காகவே இருந்துச்சு.
ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்க தம்பி. அண்ட் வந்து அந்த நிறைய படத்தில் நான் நிறைய பேர் அட்வைஸ் சொல்லியிருக்கேன். என்ன வந்துட்டு இந்த கட் பண்ணுறது, லைக் இப்படி திரும்பி போகும்போது ஷார்ட் முடிஞ்சிடும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி திரும்பி ஷார்ட் முடிஞ்சிச்சுல்ல, ஸோ இப்படி திரும்புற வாக்கில் வந்துட்டு கட்டு கொடுக்காம இப்படி இப்படி திரும்பி கட் கொடுத்து போயிட்டாங்க. பட் அடுத்த சீன் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் இப்படி திரும்புற மாதிரி இல்லை இப்படி நடந்து போற மாதிரி அந்த சீனை வந்துட்டு அப்படி காமிப்பாங்க. பட் ஆனால் இந்த படத்துல வந்துட்டு இந்த தம்பி சூப்பர், அந்த சீன்லாம் இல்லவே இல்லை. இப்படி திரும்புறியா, கரெக்ட் அடுத்து இப்படி பேசுறதா, ஆமா கரெக்ட். ஸோ அது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த சீன் கிடையாது, அந்த கட் வெர்ஷன்ஸ். இப்படி பேசிட்டு இருக்கும்போது வந்து நீ இப்படி பண்ணிட்டு இருந்தா அப்படி பேசிட்டு இருந்தேன், நான் இங்கே அப்படி பேசுனேன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அந்த கட்டு வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ரொம்ப சூப்பர். ஏன்னா நான் எல்லாத்துக்கும் மைனஸ் சொல்லுவேன், இந்த படத்தில் அந்த மைனஸ் கிடையாது. பட் மெயின் பாயிண்டே மைனஸாக இருக்கும்போது வந்துட்டு இதெல்லாம் கண்டிப்பாக தெரியாது நீங்கள் சொல்ல போனோம் அப்படின்னா. மெயின் பாயிண்டே என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி பக்கத்தில் வந்துட்டு அது சில சீன்ஸுக்கு ஓகே சில சீன்ஸுக்கு வந்துட்டு தேவைப்படுற சீனுக்கு இந்த மாதிரி பக்கத்தில் வந்து நம்ம வந்துட்டு பேசுறது ஓகே. பட் மெஜாரிட்டி ஆஃப் த சீன்ஸ் வந்து நம்ம வந்து லாங் டிஸ்டன்ஸில் பேசுகிறது தான் அது ரிசேபிளாக இருக்கும். பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு பார்க்கணும். இப்படியே எல்லாரும் வந்துட்டு இப்படியே இருந்து பார்த்துருந்தா அது பார்க்க தோணாது. பட் எனக்கு புரியுது நீ ஏன் அவ்வளோ பக்கத்தில் வச்சு பேசுகிறேன் அப்படிங்கிறதும், அவ்வளோ பக்கத்தில் வச்சு அந்த படத்தை எடுத்த அப்படிங்கிறது நல்லாவே புரிஞ்சு. அது நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்க. அவர் ஏன் அப்படி பக்கத்தில் வச்சு பேசிகிட்டே இருந்தார் அப்படின்ட்டு பல கெட்டப்பில் வருவார், அதனால அப்படி பேசிகிட்டு இருக்காரு. மற்றபடி திவாலிக்கு ரிலீஸ் ஆன இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு கேட்டால், ஒரு சின்ன பையன் அவனுடைய எஃபர்ட்ஸை போட்டு ஒன்று பண்ணியிருக்கிறான். அதை குறை சொல்லாமல் உங்களுக்கு ஓகே, குறை சொல்ல முடியாமல் அப்படி கிடையாது, உங்களுக்கு உங்களோட மனசில் தோன்ற சொல்லுங்க. பட் ஆனால் வந்துட்டு அதை அவங்க ஹர்ட் பண்ணாத மாதிரி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அவன் சின்ன பையன், அவனால் முடிஞ்சு அவன் பண்ணியிருக்கிறான். ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்மளும் வந்துட்டு இதுக்கு ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அதனால் பண்ணுறவங்கள ஆதரிப்போம். கண்டிப்பாக அந்த பையனை சப்போர்ட் பண்ணுங்கள். சஜீர் கேமர். பை கைஸ்.